ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஏலச்செடி. ஏலக்காய் நம்ம வந்து பாயாசம் எல்லா கிரேவிக்கும் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த செடி தான் இது. இதை வந்து மலையாளத்தில் ஏலச்செடி, ஏலம் செடி அப்படின்னலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் ஏலக்காய் செடி. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதுவுமே ஒரு மஞ்சள் வெரைட்டி மாதிரி தான். அதே மாதிரி தான் இலைகள் இருக்கும். இஞ்சி வெரைட்டி அதே மாதிரி தான் இலைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் இது வந்து ஏலக்காய் செடி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கன்று வந்து நிறைய வரும். இதை வந்து சிம்பும்பாங்க. நிறைய இப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். செடி வளர வளர இப்படி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுலேருந்து தான் ஏலக்காய் வந்து காய்க்கும். இந்த செடி வந்து இதுவுமே ஏலக்காய் செடி தான். நம்ம அதில் பார்க்கும்போது அதில் வந்து சரம் எதுவுமே இல்லை. சரம்னா இதுதான் சரம். இதில் தான் காய் காய்க்கும், பூவும் வரும். இதுதான் அது. இது நான் உங்களுக்கு ஏன் காமிக்கிறேன்னா, காய் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு வேண்டி நான் இதை காமிச்சிருக்கேன். இதுதான் ஏலக்காய். இந்த செடி நம்ம நட்டு வந்து 8 மாதம் ஆகுது. இதில் ஏன் காய் கம்மியாக இருக்குன்னா 8 மாதம் தான் ஆகுது. போக போக தான் செடி வந்து வயசாக ஆக தான் காய் நிறையா தரும். இப்போ 8 மாதத்துலேயே நமக்கு வந்து நிறைய காய்கள் இருக்குது, நிறைய சரம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 சரம் இருக்குது. 4 சரத்துலையுமே நமக்கு காய் இருக்குது. இந்த காய் வந்து விளைய 4 மாதம் ஆகும். 4 மாதத்துக்கு பிறகு தான் நம்மளால் அறுவடை பண்ண முடியும். ஒரு தடவை அறுவடை ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னா எல்லா 45 நாளைக்கும் ஒரு தடவை நமக்கு வந்து காய் எடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக என்னென்னா, நம்ம இப்போ வந்து ஃப்ரெஷ் காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காய் 5 கிலோ எடுத்தால் தான் நமக்கு வந்து 1 கிலோ காஞ்ச காய் கிடைக்கும். இப்போது காஞ்ச காயை தான் நமக்கு வந்து விற்பனை கொண்டு போக முடியும். இப்படி விற்பனை கொண்டு போகும்போது 5 கிலோ நம்ம பச்சை காய் பறிக்கணும். பறிச்சாதான் அதை காய வச்சு நமக்கு வந்து 1 கிலோ கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து சேல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஏலக்காய் தோட்டத்துக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம வந்து நார்மலாக வைக்கிற மாதிரி கிடையாமல் ஏலக்காய்க்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். டெய்லி வேலை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து எலும்பிச்சம்பழங்காய், லெமன் சொல்லுவோம்ல, அதுதான் இந்த எலும்பிச்சம்பழங்காய். இப்போ தான் நம்ம செடியில் வந்து காய்க்க தொடங்கியிருக்கு. காய்க்க தொடங்கினா நமக்கு வந்து நிறைய காய்கள் வரும். இலை காய்கள் இருக்கும். ஆனால் இந்த தடவை நமக்கு வந்து கம்மியாக தான் காய்கள் வச்சுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சின்ன சின்ன காய்களாக இருக்குது. இது பெருசாக எப்படியும் 1 மாதம் ஆகும். நான் உங்களுக்கு இது பெருசாகும் போதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். எப்போல்லாம் நாங்கள் பறிக்கிறோமோ அப்போல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன்.